இன்னொரு புறத்தில் மார்க்கத்தில் இருக்கிற இரு கருத்துக்கிடமான விஷயங்கள். உதாரணமாக முகத்திரை, ஃபேஸ் கவர். சில வேளை என்னுடைய மனைவி உங்களுடைய மனைவி அணிந்திருக்கலாம், அது இரண்டாவது செய்தி. அணியலாம், அணியாமல் இருக்கலாம், அது இரண்டுக்கும் இடம் உண்டு. இரண்டு கருத்துக்கள் அறிஞர்கள் மத்தியில் உண்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, முகத்தை மூடுவது கட்டாயம் இல்லை என்கிற இரு கருத்து இருந்தாலும் மூட வேண்டும் கட்டாயம் என்று சொல்லுகிற அறிஞர்கள், இன்று சவுதியில் இருக்கிற பெரிய அறிஞர்கள் இருக்கிறார்கள், மூட வேண்டும் கட்டாயம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் சாட்சியத்தின் போது, விட்னஸ் சாட்சி சொல்கிற பொழுது முகம் திறக்கலாம். வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் ஒரு பிரச்சனை பின்னாடி வரும் என்று இருக்குமானால் முகத்தை திறக்கலாம். வைத்திய சிகிச்சைகளின் போது திறக்கலாம் என்கிற அனுமதியோடு தான் அந்த மூட வேண்டும் என்ற கருத்தை சொல்லக்கூடியவர்கள் கூட சொல்லி இருக்கிறார்கள், அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இது விளங்காத்தனமாக சிலரை பார்க்கலாம். ஏர்போர்ட்டிலே யாரென்று அடையாளம், ஐடென்டிட்டி, அடையாளம் காண வேண்டிய ஒரு இடம் திறக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள். நான் என்னுடைய கண்களால் கண்டது பல் சிகிச்சை நிலையம். என்னுடைய மனைவியோடு நிற்கிறேன் சிகிச்சைக்காக. ஒரு பெண்மணி முகத்தை மூடி வந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே கொஞ்சம் சலசலப்பு. பார்க்கிற பொழுது ஒரு பெரிய ஹோலிலே பல பெட்டுகள் இருக்கின்றன, சிகிச்சை நடக்கிறது. இந்த சகோதரி முகம் மூடியவர்கள், சிகிச்சைக்காக தயாராக நிற்பது ஒரு பெண் வைத்தியர். ஆனாலும் முகத்தை திறக்க மாட்டேன் என்கிறார். ஏன்? அந்த சிகிச்சை டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிகளை, அந்த ஆயுதங்களை கொடுப்பதற்காக நிற்பவர் ஒரு ஆண், முஸ்லிம் அல்லாதவர். இவரை போக சொல்லுங்கள், நான் முகத்தை திறக்கிறேன். நீங்கள் முகத்தை திறங்கள், இல்லையானால் நான் சிகிச்சை செய்ய மாட்டேன் என்று அந்த பெண் சொல்லி இருந்தால் இவருடைய நிலைமை என்ன? அந்த சகோதரர் முஸ்லிம் அல்லாதவர். புரிந்துணர்வு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதினால் அந்த இடத்தை விட்டு நகருகிறார், சிகிச்சை நடக்கிறது. நாங்கள் இருப்பது மக்காவிலா, மதீனாவிலா, இல்ல நபிகள் நாயகத்துடைய காலத்திலா? பல்லின சமூகம் வாழ்கிற ஒரு இடம், இரண்டு கருத்துக்கிடம் உள்ள ஒரு இடம். இந்த இடத்தில இந்த சிகிச்சை நேரம் திறக்க மாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிறீர்களே, இதே உங்களுக்கு வயிற்றில் ஒரு ஆபரேஷன் என்றால் என்ன செய்வீர்கள்? இதே நீங்கள் குழந்தை பெறுவதானால் என்ன நடக்கிறது? அது கசப்பான உண்மை, சொல்ல முடியாத ஒரு கசப்பான உண்மை. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவெல்லாம் இருக்கிற பொழுது இப்படியான பிடிவாதம், அறியாமை, சில கடுமையான போக்குகள், இதுவெல்லாம் நாட்டில பிரச்சனைகளை உருவாக்குகிறது. இப்படியான நடைமுறைகளால் இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான ஒரு காழ்ப்புணர்வு, ஒரு வெறுப்பு சமூகத்திலே உருவாக்கப்படுகிறது. இதையெல்லாம் நாங்கள் மாற்ற வேண்டும்.